குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட் ஜனவரி 30. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2025-26ஆம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வின்படி இந்தியாவின் ஜெனரேட்டிவ் ஏஐ ஸ்டார்ட் அப்களில் அதிக பங்கை கொண்ட மாநிலம் எது? கர்நாடகா. இந்த கொஸ்டினை ஈஸியா பார்க்கணும்னா அதிகமான ஜென் ஏஐ சம்பந்தமான ஸ்டார்ட் அப் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமா உருவாயிருக்கு? கர்நாடகா. கர்நாடகா வந்து சுமார் 39% ஸ்டார்ட் அப்பை வந்து ஈர்த்திருக்கு. செகண்ட் வந்து மகாராஷ்டிரா வந்து இடத்த பிடிச்சிருக்கு 14%. 2023 இருந்து 2025 வரைக்கும் ஜென் ஏஐ ஸ்டார்ட் அப் பெற்ற மொத்த முதலீடு எவ்வளோனா $606 மில்லியன் 990 மில்லியன் வந்து உயர்ந்திருக்கு. செகண்ட் கொஸ்டின் 29வது அகில இந்திய தேசிய தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் 2026 எஸ்ஜி ரோஷினி தங்கப்பதக்கம் வெல்ல உதவிய பாரம்பரிய இந்திய தற்காப்பு கலை எது? சிலம்பம். இந்த சாதனை வந்து தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை கிடைத்த மிகப்பெரிய பெருமையா தான் பார்க்கப்படுகிறது. இந்த போட்டி எங்க வச்சு நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா கோவா. தேர்ட் கொஸ்டின் இந்தியாவில் தியாகிகள் தினம் அதாவது ஷாஹித் திவாஸ் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 30. நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்திஜி அவர்கள் 1948 ஜனவரி 30 அன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூறுற நாள் தான் இந்த தேசிய தியாகிகள் தினம். ஃபோர்த் கொஸ்டின் சமீபத்தில் குடியரசு தின விழாவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பிரிவில் காட்சி பொருளுக்காக முதல் பரிசை வென்ற மாநிலம் எது? மகாராஷ்டிரா. Who won the first prize in the states and union territories category for tableaux at the recent Republic Day celebrations? மகாராஷ்டிரா. இன்னைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னன்னா இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 24வது அரசியலமைப்பு திருத்தம், ஆப்ஷன் பி 42வது அரசியலமைப்பு திருத்தம், ஆப்ஷன் சி 44வது அரசியலமைப்பு திருத்தம், ஆப்ஷன் டி 52வது அரசியலமைப்பு திருத்தம். சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம்.